வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 6, 2007. கார்லோஸ் கமோஜோ அப்படிங்கிறவரு நினைவுக்கு வராரு. அப்படி அவரு நினைவுக்கு வரும் பொழுது அவருக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருக்கு. அவரை சுத்தியுமே பயங்கரமா குளிரா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஒரு மன நிலைமையில இருந்தாரு. ரொம்பவே குழம்பி போயிருந்தாரு. இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே வெனிசுலால விக்டோரியா அப்படிங்கிற சிட்டில ரொம்பவே ஜாலியா அவருடைய பைக் எடுத்துட்டு ஒரு ரைடு போனது மட்டும்தான். இப்போ கார்லோஸ் என்னதான் முழிச்சிருந்தாலுமே அவருடைய கண்களை அவரால் திறக்க முடியல. அது மட்டும் இல்ல, அவருடைய உடம்ப அவரால் கொஞ்சம் கூட நகர்த்தவே முடியல. பிகாஸ் அது அப்படியே பேரலைஸ்டா ஆன மாதிரி இருந்துச்சு. இப்ப உடனே கார்லோஸ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. ஓகே, நம்மளால இப்ப நகர முடியல அப்படின்னாலுமே நம்மளால யோசிக்க முடியுது இல்லையா? சோ இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் யோசிக்கும் பொழுது அவருக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அவர் தன்னுடைய பைக்ல ரொம்பவே ஜாலியா ரைட் போயிட்டு இருந்தது மட்டும்தான். அதுதான் அவருடைய கடைசி மெமரியா அவருடைய மூளையில பதிஞ்சிருந்திருக்கு. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சான்றா நம்மளுடைய சேனல்ல பல வீடியோஸ பல கேசஸ பார்த்திருக்கோம். அதாவது நம்பவே முடியாத இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற, கேட்கறதுக்கு பொய் மாதிரி இருக்கக்கூடிய ஆனா உண்மையில நடந்த சம்பவங்கள். இந்த சீரிஸ் உடைய இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அட்வென்ச்சரான ட்ரேடிங் பண்றதுக்கு நீங்க ரெடியா? அதுக்கு தான் பினோமோ இருக்கு. ரியலபிளான பிளாட்ஃபார்ம், ஃபாஸ்ட் ஏர்னிங்ஸ். பினோமோல ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 90% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். பினோமோல ஜாயின் பண்ணி 15 செகண்ட்ஸ்ல டெமோ அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, 3 to 5 மினிட்ஸ்ல ரியல் டீல்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பினோமோவுடைய 5 செகண்ட் யூனிக்யூ ட்ரேடிங் மெத்தட்ல ரொம்பவே குயிக்கா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் ட்ரேட் பண்ற பாருங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எஸ், சக்சஸ். மறுபடியும் பாருங்க. வாவ், இந்த மாதிரி நீங்களும் எர்ன் பண்ணலாம். இதில் இருக்கிற டோர்னமெண்ட்ஸ்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பினோமோல அன்லிமிட்டெட் டெமோ அக்கவுண்ட், பிகினர்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் பிரைசஸ் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய ரியல் அக்கவுண்ட்ல டாப் அப் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். 24/7 உங்களுடைய மணியை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்றேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கார்லோஸால இப்ப அவருடைய உடம்ப கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. அவருடைய கண்ணையும் திறக்க முடியல. இப்ப அவருக்கு தெரியறது எல்லாமே ரொம்பவே டார்க்கான ஒரு இடத்துல தன்னுடைய உடம்ப அசைக்க முடியாம அவருடைய நினைவு மட்டும் அவர்கிட்ட இருக்கிறது மட்டும்தான். சோ திரும்பவுமே அவருக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிற அந்த பைக் ரைட பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கார்லோஸுடைய ஒரு ஃப்ரெண்ட் இவரை ஒரு பைக் ரைடுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது ஞாபகம் வருது. கார்லோஸ் எப்பவுமே அவருடைய பைக் எடுத்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே ஜாலியா வெளியே போயிட்டு வர்ற பழக்கமுடைய ஒரு நபர் தான். ஆனா இப்போ அவருக்கு வயசு 33. ஆல்சோ அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கறதால அந்த மாதிரி பழக்கத்தை எல்லாமே இப்ப கம்மி பண்ணியிருந்தாரு. ஆனா கார்லோஸுடைய ஃப்ரெண்டோ, நம்ம இந்த மாதிரி வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெதரும் ரொம்பவே நல்லா இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஃபைனலா கார்லோஸும் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு.
கார்லோஸ் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறாரு. அப்போ அவங்க பைக் ஓட்டிட்டு போன அந்த ரூட்டை அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே அந்த விக்டோரியா சிட்டில ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூட்ல ஓட்டிட்டு போனதும், அந்த ஸ்ட்ரெயிட்டான ரோடுடைய எண்ட்ல ஒரு ரைட் டர்ன் இருந்ததும், அந்த ரைட் டர்ன்ல இவர் திரும்பினது மட்டும்தான் இவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதுக்கு மேல அப்படியே பிளாங்கா இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப கார்லோஸ் நம்ம அந்த ரைட் டர்ன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கப்புறமா இப்ப நம்மளால நகர கூட முடியாம ஒரு பேரலைஸ்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறத பத்தியும் இந்த வியர்டான விஷயத்தை நினைச்சு ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கார்லோஸ் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அவரு படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அவருடைய முதுகுல ஏதோ ஒரு லாக் போடப்பட்டு அவருடைய செஸ்ட் முன்னாடி தள்ளப்பட்டு இருக்கிறதையும், அவருடைய 2 கைகளும் கீழே தொங்கிட்டு ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதையும் உணர ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்ப கார்லோஸ், ஓகே இங்க யாரோ இருக்காங்க, எனக்கு இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல, ஆனா கண்டிப்பா இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு நினைச்ச மாதிரியே அவருக்கு கேட்ட அந்த சத்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பக்கத்துல வர ஆரம்பிக்குது. அவருடைய பக்கத்துல நின்னுட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அதை அவரால் பார்க்க முடியல, அவருடைய கண்களை திறக்க முடியல, அவருடைய உடம்ப அசைக்க முடியல, அங்க இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விதத்திலையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. அவருக்கு இப்ப தெரிஞ்சது எல்லாமே யாரோ ஒரு 2 பேர் நம்மளுடைய பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அப்படி அந்த நபர்கள் கார்லோஸுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா சடனா கார்லோஸுடைய கன்னத்துல ஏதோ ஒரு மெட்டலை வச்சு இப்படி பிரஸ் பண்ற மாதிரி அவருக்கு உணர ஆரம்பிக்குது. அப்படி பிரஸ் பண்ற அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் ரொம்பவே ஷார்ப்பான ஒண்ணு அப்படிங்கறது மட்டும் இல்லாம, அப்படி பிரஸ் பண்ண அந்த இடத்துல கார்லோஸுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. கார்லோஸுக்கு இப்ப அந்த வலியில பயங்கரமா கத்தி, யார் நீங்க, என்ன பண்றீங்க, எனக்கு வலிக்குது, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி கதறணும் போல இருந்திருக்கு. ஆனா அவரால் சத்தம் போட முடியல, அவருடைய உடம்ப கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அதுக்கப்புறமா இப்ப அவருடைய காதுக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு கட்டிங் மெஷின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஓடுற சத்தம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்ப கார்லோஸ் பயத்துடைய உச்சிக்கே போறாரு. இவங்க நம்மளை என்ன பண்ண போறாங்க, இவங்க எல்லாமே யாரு, அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பயப்பட்டதால அவருடைய இதயம் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க நின்னுட்டு இருந்த அந்த 2 நபர்கள்ல ஒரு நபர், ஓ மை காட் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ற சத்தம் மட்டும் கார்லோஸ்க்கு கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அகைன் அவருடைய சின்ல இருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி குத்தி அவருடைய சின்ன கிழிச்சிட்டு இந்த பக்கமா வெளியே வர்ற மாதிரி அவருக்கு வலி ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி கிழிச்சிட்டு போன அந்த ஆப்ஜெக்ட் அவருடைய கன்னத்துடைய இன்னொரு பக்கமா கிழிச்சிட்டு வெளியே வருது. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது கார்லோஸால வலியை தாங்கவே முடியல. அந்த வலியை தாங்க முடியாம துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கத்திட்டு எந்திரிச்சு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதறணும் போல இருந்திருக்கு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. இப்ப மறுபடியுமே அந்த ஷார்ப்பான அந்த ஆப்ஜெக்ட் அவருடைய சின்ல குத்தி அத இன்னொரு பக்கத்துல அப்படியே துணிச்சு கன்னத்துடைய இந்த பக்கமா வெளியே எடுக்கப்படுது. இப்ப வலியுடைய உச்சத்தில் இருந்த கார்லோஸ் சடனா அவருடைய பேரலைஸ்டான அந்த நிலைமையிலிருந்து டக்குன்னு கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அப்படி அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு முன்னாடி 2 லைட்ஸ் உடைய வெளிச்சம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அவருடைய விஷன் இப்ப கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு முன்னாடி 2 நபர்கள் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கண்கள்ல பெரிய கிளாஸஸ் எல்லாம் போட்டுட்டு இவரை ரொம்பவே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கிறத கார்லோஸ் பாக்குறாரு. ஆல்சோ அதுல ஒரு நபருடைய கையில ஒரு பெரிய ஊசி இருக்கிறத பாக்குறாரு. அந்த ஊசியில ஒரு நூல் மாதிரி சிக்கிட்டு இருக்கு. அந்த நூல் அந்த ஊசியிலிருந்து கார்லோஸ் உடைய சின் வரைக்குமே தொங்கிட்டு இருந்திருக்கு. which means அந்த ஊசியை வச்சுதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக கார்லோஸ் உடைய சின்ன அவங்க தைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கார்லோஸ்க்கு எந்த விதமான ஒரு மயக்க மருந்துமே கொடுக்கப்படல.
இப்ப கார்லோஸ் திடீர்னு கண்ணை முழிச்சதை பார்த்த அங்க நின்னுட்டு இருந்த அந்த 2 பேருமே கார்லோஸை விட இவங்க ரொம்பவே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி பயந்து போனவங்க டக்குன்னு 2 அடிகள் பின்னாடி தள்ளி போய் நிக்கிறாங்க. அதே நேரத்துல இவ்ளோ நேரம் பேரலைஸ்டான ஸ்டேட்ல இருந்த கார்லோஸ் இப்ப சடனா அதுல இருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னுடைய தலைய இப்படி கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அப்படி பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் அவருடைய உடம்புல துணியே இல்லாம நேக்டா ஒரு டேபிள்ல அவரை படுக்க வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய கழுத்துல 2 பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒய் மாதிரியான ஒரு கோடு வரையப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த உடனே அப்படியே சைட்ல பாக்குறாரு. அங்க இன்னொரு மெட்டல் டேபிள்ல ஒரு கட்டிங் மெஷின் ஒன்னு ரெடியா வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்பதான் கார்லோஸ்க்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரிய வந்திருக்கு. கரெக்டா இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது கார்லோஸ் அவருடைய பைக்கை ரொம்பவே ஜாலியா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த விக்டோரியா சிட்டில ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போய் அதோடைய எண்ட்ல ரைட் டர்ன் பண்ணாரு இல்லையா, அங்க அப்படி அவர் அந்த ரைட் டர்ன் எடுத்த அடுத்த செகண்ட் அங்க இல்லீகலா பார்க் பண்ணப்பட்டிருந்த ஒரு ட்ரக் மேல கார்லோஸ் ரொம்பவே பயங்கரமா மோதி இருக்காரு. அதுல தூக்கி எறியப்பட்ட கார்லோஸ் கொஞ்ச தூரம் பறந்து போய் கீழே தரையில விழுந்திருக்காரு. ரொம்பவே பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ண பாராமெடிக்ஸ் கார்லோஸ் அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் இறந்துட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அங்கே ஆக்சிடென்ட் சீன்ல இருந்து மார்ச்சுரிக்கு அவருடைய உடல் எடுத்துட்டு வரப்படுது. அங்கே அவருடைய ட்ரெஸ் எல்லாமே கழட்டி ஒரு மெட்டல் டேபிள்ல அவரை படுக்க வச்சு அவருடைய முதுகுக்கு கீழே ஒரு லாக் மாதிரி செட் பண்ணி அவருடைய செஸ்ட்டை மேலே இப்படி தூக்குன மாதிரி வச்சு அவருடைய செஸ்ட்ல கழுத்துல இருந்து இப்படி ஒய் மாதிரியான ஒரு லைன் வரையப்பட்டுச்சு. இது எதுக்கு அப்படின்னா அவருடைய உடம்ப அட்டாப்சி பண்றதுக்காக. கார்லோஸ் சடனா எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அங்கிருந்த 2 டாக்டர்ஸும் இன்னும் சில நிமிடங்கள்ல அங்க பக்கத்துல இருந்த அந்த கட்டிங் மெஷினை வச்சு அந்த ஒய் பேட்டர்ன்ல கார்லோஸோடைய உடம்ப அறுத்திருப்பாங்க. அப்படிதான் அட்டாப்சி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்படி பண்றதுக்கு முன்னாடி கார்லோஸோடைய உடம்புல அவருடைய சின்ல இருந்து ரத்தம் ஆக்டிவா ப்ளீட் ஆயிட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. ஆனா கார்லோஸ் ஆல்ரெடி இறந்துட்டதால இது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. அதனாலதான் அந்த 2 பேத்துல ஒரு டாக்டர் ஒரு கட்டத்துல ஓ மை காட் இது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்றதுக்காக அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வழியில தான் கார்லோஸ் எந்திரிச்சிருப்பாரு. இதை பார்த்த அந்த டாக்டர்ஸ் கார்லோஸ் இனிமே உயிரோட இருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சியில அங்க நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. உடனடியா டாக்டர்ஸ் கார்லோஸ் கிட்ட சாரி இது எங்களுடைய மிஸ்டேக் இல்ல, எங்களுக்கு உங்களை அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வந்துச்சு, அதை தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை மடிச்சு டாக்டர் அவருடைய பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இது உடனடியா கார்லோஸுடைய ஒய்ஃபுக்கு சொல்லப்படுது. அவருடைய ஒய்ஃப் அங்க வர்ற வரைக்குமே கார்லோஸ் அங்க அப்படியே தான் இருந்திருக்காரு. கார்லோஸுக்கு அவருடைய ஆக்சிடென்ட்ல இருந்து ரொம்பவே பயங்கரமான பிசிக்கல் இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்தாலுமே மார்ச்சுரியில அவருக்கு நடந்த விஷயம் மனதளவுல அவரை ரொம்பவே பயங்கரமா பாதிச்சிருந்தாலுமே அது எல்லாத்திலிருந்துமே முழுமையா குணமடைஞ்சு கார்லோஸ் இப்ப ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த போட்டோ தான் கார்லோஸ் தன்னுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சான போட்டோ. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சான ஒரு இன்சிடென்ட்டை கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நம்ம ஆல்ரெடி டெரிஃபையிங் 16 minutes அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. அது மட்டும் இல்ல அதே மாதிரி பல ஸ்ட்ரேஞ்சான கேசஸ் இந்த ஸ்ட்ரேஞ்ச் பட் ட்ரூ அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல நம்ம பல வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பத்தின உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.